இந்த நேரத்தில் அன்புக்குரியவர்களே, முதலாக உங்கள் அனைவருக்குமே என்னுடைய உயிர்ப்பு பெருவிழா நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஹாப்பி ஈஸ்டர் டு ஆல். நான் சொல்லுவேன். அன்புக்குரியவர்களே, ஒரே ஒரு சின்ன கேள்விதான். வழக்கமாக நான் எப்போது உரை கொடுத்தாலும் எப்போது நடைபெற்று கொடுத்தாலும் நான் மக்கள் பார்த்து கேட்கிற ஒரே ஒரு கேள்வி, நல்ல மகிழ்ச்சியாக இருக்கீங்களா, சந்தோஷமா இருக்கீங்களா, சந்தோஷமா இருக்கீங்களா, சந்தோஷமா இருக்கு. தயவு செஞ்சு கை தட்டி கடவுளுக்கு மகிழ்ச்சி செய்யலாம். அன்புக்குரியவர்களே, கடுமையான நாளிலே நான் ரொம்பவே சந்தோஷமா இருக்கிறேன். காரணம், இங்கே 3 மிகப்பெரிய ஒரு பர்சனாலிட்டி ஆளுமைகள் அமர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு பின்னால் மக்கள் எல்லாம் உட்கார்ந்து ஏன்னா 2 வகையான சந்தோஷம். ஒன்று, உங்கள் முன்னாடி நின்று ஒரு அட்ரஸ் பண்ணுறதுக்கு, ஒரு சின்ன ஒரு சிந்தனை கொடுப்பதற்கு பிரதர் ரிஷோப் ஜெயகர் இருக்கார். 2வது, அவங்க 3 பேரும் பார்க்குறப்ப என்னுடைய ப்ரொஃபஸர்ஸை பார்த்த மாதிரியே இருக்குது. நான் படிக்கிறப்ப என்னுடைய ப்ரொஃபஸர்ஸ் மாதிரியே இருக்கிறாங்க. அவங்களுடைய வயசு, அவங்களுடைய அனுபவம் தான் என் வயசு. ஆமாம் இல்லைங்க, அந்த வகையில் அவர்களோடு இருந்து உங்களுக்கு ஒரு சிறு சிந்தனை கொடுப்பது நான் மகிழ்ச்சியாக. அன்றைக்கு ஒரு 2 சிந்தனைகள் தான் உங்களோட நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். இன்று நாம் என்ன கொண்டாடுறோம்? ஆண்டவருடைய உயிர்ப்பு பெருவிழா, ஆண்டவருடைய உயிர் தெழுதலை நாம் கொண்டாடுகின்றோம். இது வெறும் நிகழ்வு மட்டும்தான். ஆண்டவருடைய உயிர்ப்பு என்பது 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்த ஒரு நிகழ்வா? இல்லை, அது ஒரு நிகழ்வு கிடையாது. அது ஒரு வாழ்க்கை முறை. ஆண்டவருடைய உயிர்ப்பு என்பது ஒரு வாழ்க்கை முறை. ஒவ்வொரு கிறிஸ்தவ மக்களினுடைய வாழ்க்கை முறையாக ஆண்டவருடைய உயிர்ப்பு இருக்க வேண்டும். எப்பொழுதெல்லாம் நாம் ஆண்டவருடைய உயிர்ப்பை நினைவு கூறுகின்றோமோ ஒரு விஷயம் தவிர்க்க முடியாததாக இருக்கும். அதுதான் எது தெரியுங்களா? புனித வெள்ளி நாம கொண்டாடினது சிலுவை. சிலுவை இல்லாமல் உயிர் தெழுதலை நாம் நினைத்து பார்க்க முடியுமா? ஆக இந்த உயிர் தெழுதலின் முன்னோடியாக இருப்பதுதான் அந்த சிலுவை. அந்த சிலுவையை ஆண்டவர் எப்படி தேர்ந்து கொண்டார்? வேண்டா வெறுப்பாக தேர்ந்து கொண்டாரா? அல்லது வற்புறுத்தினால் தேர்ந்து கொண்டாரா? இல்லை, விருப்பப்பட்டு ஏற்றுக்கொண்டார். ஒரு சின்ன ஒரு நிகழ்வை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். ஒரு கத்தோலிக்க குருவானவர் அவருடைய பங்கு மக்களிடையே அந்த புனித வெள்ளி கொண்டாட்டத்தை ஒரு அர்த்தமுள்ள வகையில் கொண்டாட ஒரு அறிவிப்பு சொன்னார். என்ன சொன்னாருன்னா, ஞாயிற்றுக்கிழமை சொல்லிட்டாரு, நீங்க வெள்ளிக்கிழமை மக்கள் நீங்க வரப்ப உங்களால் எந்த அளவுக்கு சிலுவையை சுமக்க முடியுமோ அந்த அளவுக்கு சிலுவையை செய்து கொண்டு எல்லாம் ஆலயத்துக்கு வாருங்க. புனித வெள்ளி அன்னைக்கு நம்ம அந்த சிலுவையெல்லாம் தூக்கி கொண்டு நம்ம ஆலயத்தை சுற்றி வருவோம் அப்படின்னு அந்த மக்கள் கிட்ட சொன்னாங்க. அந்த புனித வெள்ளி அந்த வழிபாடுகள் ஆரம்பிக்கின்ற நேரத்தில் ஒரு ஆள் சீக்கிரம் வராரு. ஒரு ஆள் வந்து அவருடைய தோல் மேல ஒரு மூட்டையை தூக்கி கொண்டு ஓடி வராரு. ஓடி வந்து அங்கே டக்குனு அந்த மூட்டையை இறங்கி வைக்கிறாரு. உடனே அந்த ஃபாதர் பார்த்துட்டு, என்ன ஆகிங்க சாமி, என்ன இது மூட்டை அப்படின்னு கேட்குறப்ப அவர் திறந்து பார்க்குறாரு. திறந்து காட்டுற உடனே உள்ள அவருடைய மனைவி, ஃபாதர், நான் சுமக்கிற மிகப்பெரிய சிலுவையே இதுதான், இதே சொல்லி வந்துட்டேன் அப்படின்னாங்க. அன்பிற்குரியவர்களே, உடனே அந்த ஃபாதர் கேட்டாங்க, என்னம்மா கணவர் இப்படி பண்ணிடுறாரு அப்படின்றது. ஏன் ஃபாதர் நீங்க, நான் தான் இந்த ஆளை கட்டி தூக்கி வரலான்னு பார்த்தா அது கூட இருந்தாலும் என்ன கட்டி தூக்கி மாட்டாரு அப்படின்னாங்க. அன்புக்குரியவர்களே, சிலுவை உயிர் தழுதலுடைய முன்னோடியாக இருக்கிறது என்று நான் கூறினேன் அல்லவா? அந்த சிலுவை நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் தவிர்க்க முடியாத ஒரு அங்கமாக இருக்கிறது. ஆமாம் இல்லைங்களா? காலையில் எழுந்தது முதல் மாலை நாம் படுக்கைக்கு செல்கின்ற வரையே நம்முடைய தலையணைக்கு தான் தெரியும் நம்முடைய கண்ணீர் எவ்வளவாக இருக்கிறது என்று. ஒவ்வொரு நாளும் நாம் உறங்க செல்கின்ற பொழுது அந்த தலையணை நம்முடைய கண்ணீருக்கு சான்றாக இருக்கின்றது. அன்புக்குரியவர்களே, ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் ஏதோ ஒரு வகையில் நம் இந்த சிலுவை என்று யார் மூலமாக வரும் தெரியுங்களா? பாரமான சிலுவை என்றால் யாரெல்லாம் நம்மை சுற்றி இருக்கின்றார்களோ, யாரெல்லாம் நமக்கு நெருக்கமானவர்களாக இருக்கின்றார்களோ அவர்கள் வழியாக தான் அந்த சிலுவை சுமக்க முடியாததாக பாரமாக இருக்கும். ஆனால் அந்த சிலுவையை நாம் எப்போது மனப்பூர்வமாக
உயிர்த்தெழுதலுக்கு நாம் இட்டு செல்வதாக இருக்கின்றது. அது நம் கணவராக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், நம்முடைய பிள்ளைகளாக இருக்கலாம், நம்முடைய உற்றார் உறவினர்களாக இருக்கலாம், இந்த சமுதாயமாக இருக்கலாம், எதுவாக வேணாலும் இருக்கட்டுமே. எது எதெல்லாம் நம்முடைய வாழ்வில் மிகப்பெரிய ஒரு சிலுவையாக சுமையாக நாம் கருதுகின்றோமோ அன்பிற்குரியவர்கள் நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், அந்த சிலுவை தான் நம்மை உயிர்த்தெழுதலுக்கு இட்டு செல்வதாக இருக்கின்றது. அந்த சிலுவை தான் நம்மை உயிர்த்தெழுதலுக்கு நம்மையை தயார் பண்ணதாக இருக்கின்றது. அது முதல் சிந்தனை. அப்ப சிந்தனை என்ன? அந்த சிலுவையை நாம் மனப்பூர்வமாக சுமக்க திருவிழம் கொள்கின்றோமா, நம்மையை நாம் தயாரிக்கின்றோம். ஆண்டவர் அதை செய்தார். கெத்செமனே தோட்டத்தில் ரத்த வியர்வை வியர்த்தார் அல்லவா? அவருக்கு தெரியும் நாம் எப்படிப்பட்ட ஒரு பாடல்கள் பட்டு இந்த உயிர்த்தெழுதலை அடைய வேண்டும் என்பது. அந்த லா ஆஃப் நேச்சர் ரொம்ப அழகா சொல்லுவாங்க. நோ பெயின் நோ கெயின். வலி இல்லாமல் கம்ப்ளீட் பண்ணிடுங்க. வலி இல்லாமல் அன்பிற்குரியவர்களே, ஆண்டவர் இந்த உயிர்த்தெழுதலின் வழியாக அதைதான் கற்றுக்கொள்கிறார். முதலில் என்னுடைய சிலுவையை சுமக்க கற்றுக்கொள், பிறகு என்னுடைய உயிர்த்தெழுதலில் பங்கெடுக்கலாம். ஆக நாம் சிலுவையை சுமக்க தயாராக இருக்கின்றோம். அது முதல் சிந்தனை. இந்த உயிர்த்தெழுதல் நாளிலே அதை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்டேன். இரண்டாவது, உயிர்த்தெழுதல் என்பது நான் ஏற்கனவே கூறினேன் அல்லவா, அது ஒரு நிகழ்வு மட்டும் கிடையாது. எனக்கு புரிகிறது. உயிர்த்தெழுதல் ஒரு நிகழ்வு. இட்ஸ் நாட் a mere action, இட்ஸ் நாட் a mere event, இட்ஸ் a way of life. அது நம்முடைய வாழ்க்கை முறையாக இருக்க வேண்டும். அன்பிற்குரியவர்களே, அந்த யூதர்கள் ஆண்டவரை சிலுவையில் அறைந்து கொண்ட உடனே என்ன பண்றாங்க? எது அவர்களுடைய இறுதி இடமாக இருக்கின்றது? கல்லறை. அந்த கல்லறையில் ஆண்டவர் எப்பொழுது வைத்தார்களோ அப்பொழுதுதான் அவர்கள் நிம்மதி பெருமூச்சு விடுகிறார்கள். அம்மாடா எல்லாம் முடிஞ்சிச்சு, இந்த ஆள் தான் உலக மீட்பராக தன்னையே காட்டிக் கொண்டார். அந்த ஆளை அந்த யூதர்களுக்கு கலகம் வராமல் நாம் தீர்த்து கட்டிவிட்டோம், கல்லறை அடக்கம் செய்து விட்டோம். அதைதான் இந்த உலகம் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றது. கல்லறை தான் நம்முடைய நிலையான இடமாக நாம் கருதி கொண்டிருக்கின்றோம். ஆனால் அன்புக்குரியவர்களே, உலகினுடைய பார்வையில் எது முடிவாக இருக்கின்றதோ அந்த முடிவுதான் ஆண்டவருடைய பார்வையில் தொடக்கமாக இருக்கின்றது. அந்த முடிவுதான் ஆண்டவருடைய பார்வையில் தொடக்கமாக ஒரு புது வாழ்வாக இருக்கின்றது. ஆகவா இல்லைங்களா? ஒரு சின்ன பையன், அந்த அப்பா ஒரு விவசாயி. அந்த அப்பா அந்த சின்ன பையனை கூப்பிட்டு வயலுக்கு போறாரு. வயலுக்கு போறாரு, அந்த விதைகள் எல்லாம் தூவி அந்த மண்ணை போட்டு மூடுறாரு. அப்ப அந்த பையன் கேட்கறான், ஏன் அந்த நல்ல நல்ல விதைகளை போயிட்டு நீங்க மண்ணில் போட்டு மூடி சாவடிக்கிறீங்களே அப்படின்னு அந்த குட்டி பையன் கேட்கப்ப அந்த அப்பா சொன்னாராம், மகனே, இந்த விதை நல்ல விதை தான், ஆனால் அந்த நல்ல விதைகளுடைய பண்பு எப்பொழுது அந்த மண்ணில் புதைந்து அது மடிகிறதோ அப்பொழுதுதான் அதனுடைய வாழ்வானது அர்த்தம் பெறுகிறது. அந்த விதையினுடைய வாழ்வு எப்பொழுது மண்ணுக்குள் புதைந்து மடிந்து போகிறதோ அப்பொழுதுதான் அது நிலைவாழ், அது ஒரு அர்த்தமுள்ள ஒரு வாழ்வை பெறுகிறது என்று சொன்னார். அதே போலதான் என் அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்வில் நாம் எதையெல்லாம் முடிவாக கருதுகின்றோமோ, தோல்வியாக இருக்கலாம், சண்டையாக இருக்கலாம், சச்சரவாக இருக்கலாம், மன நிம்மதி அற்ற நிலையாக இருக்கலாம், எது எதெல்லாம் என்னுடைய வாழ்வில் மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்துவதாக நாம் நினைத்துக் கொண்டிருக்கின்றோமோ, எது எதெல்லாம் நம்முடைய வாழ்வில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவதாக நாம் நினைத்துக் கொண்டிருக்கின்றோமோ, எது எதெல்லாம் நம்முடைய வாழ்வில் ஒரு இறுதியாக எல்லாமே முடிஞ்சிச்சு. நம்முடைய குடும்பத்துல ஒரு ஆளுக்கு, ஒரு நபருக்கு ஒரு நோய் வாய்ப்படுதுன்னு வச்சுக்கோமே, ஒரு நோய் வாய்ப்படுறாங்க, ஒரு குணமாக முடியாத ஒரு நோய் வாய்ப்படுறதால, அல்லது கடன் சுமையாக இருக்கட்டும், அல்லது கணவன் மனைவி பிரச்சனையாக இருக்கட்டும், சண்டை சச்சரவாக இருக்கட்டும், எது எதெல்லாம் இந்த உலகத்தினுடைய பார்வையில் முடிவாக இருக்கின்றதோ அன்புக்குரியவரை நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், அந்த முடிவுதான் ஆண்டவருடைய பார்வையில் தொடக்கமாக புது வாழ்வாக இருக்கின்றது. கல்லறை தான் நம்முடைய வாழ்வின் முடிவாக இருக்கிறது என்று யூதர்கள் நினைத்தார்கள். எனவேதான் ஆண்டவரை அங்கு அடக்கம் செய்த பிறகு நிம்மதி பெருமூச்சு விட்டார்கள். ஆனால் 3 நாள் கழித்து அந்த யூதர்களுடைய சிந்தனையை அவர் தவிடுபொடியாக இருக்கின்றார். அந்த கல்லறையில் இருந்து ஒரு புது வாழ்வு பிறக்கின்றது. அன்புக்குரியவர்களே, இந்த உயிர்த்தெழுதல் நாளில் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கின்ற விஷயம், செய்தியும் அதுதான். என் மக்களே, அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, என்னுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்தினுடைய நியதிகளின் படி நீங்கள் நடக்காதீர்கள். அந்த உலகத்தினுடைய படிப்பினைகளை உங்களுடைய மனதில் ஏற்றுக்கொள்ளாதீர்கள். மாறாக உங்களுடைய ஆண்டவர் நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கின்ற பாடம் எது எதெல்லாம் முடிவாக இருக்கின்றதோ அதுதான் என்னுடைய பார்வையில் தொடக்கமாக இருக்கின்றது. உன்னுடைய கவலை இன்று இருக்கலாம், உன்னுடைய கண்ணீர் இன்று இருக்கலாம், உன்னுடைய கஷ்டங்கள் என்று இருக்கலாம், உன்னுடைய துன்பங்கள் என்று இருக்கலாம், ஆனால் மறுநாள் அதுதான் புது வாழ்வின் தொடக்கமாக இருக்கின்றது.
Praise the Lord. அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வை நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அது நடக்க வேண்டும் என்றால் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுப்பது ஒரே ஒரு வார்த்தை தான். எது தெரியுங்களா? அந்த ஒரு வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தை தான் நம்மை அந்த புது வாழ்வுக்கு அழைத்து செல்லும். எது தெரியுங்களா? கரெக்டா சொல்றீங்க பாப்போம். யார் கரெக்டா சொல்றாங்க? கரெக்டா சொல்றதுக்கு ஒரு பிரைஸ். ஒரே ஒரு வார்த்தை, மன்னிப்பு இல்லை, நம்பிக்கை, மனமாற்றம் இல்லை, ரட்சிப்பு இல்லை, குழுவோடு சொல்லுதுங்களா? தியாகம் இல்லை. சொல்றீங்க. அந்த வார்த்தை மீள ஆரம்பிக்கும். விசுவாசம். என்னிலே விசுவாசம் கொள்கின்றாயா? என்னிலே விசுவாசம் கொள்கின்றாயா? உன்னுடைய கண்ணீரை நான் மகிழ்ச்சியாக சொல்றா பாருங்களா? உங்களுடைய துக்கம் சந்தோஷமாக மாறும். ஆனால் அந்த துக்கம் சந்தோஷமாக மாறுகின்ற ஆற்றல் ஆண்டவரிடம் இருக்கின்றதா என்கின்ற அந்த விசுவாசம் என்னில் இருக்கின்றதா? ஆண்டவருடைய துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுவார் என்கின்ற அந்த நம்பிக்கை என்னிடம் இருக்கிறதா? அன்பிற்குரியவர்களே, உயிர்த்தெழுதல் நாளிலே நாம் சிந்தித்து பார்ப்போமே. முதலில் உயிர்த்தெழுதலுக்கு அழைத்து செல்கின்ற அந்த சிலுவையை சுமக்க என்னுடைய மனம் தயாராக இருக்கின்றதா? சிலுவையை சுமந்து நான் ஆண்டவரை பின்பற்றி அவரோடு நான் இருக்கின்ற பொழுது அவர் என்னுடைய கவலைகளை, என்னுடைய கண்ணீரை, என்னுடைய கஷ்டங்களை, என்னுடைய துன்பங்களை மகிழ்ச்சியாக மாற்றுவார் என்கின்ற விசுவாசம் எங்கில் இருக்கின்றதா? சிந்தித்து பார்ப்போம். இறைவன்